ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த குடும்பங்களுக்கான ஒரு ஆசீர்வாதமான தேவ வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். என்றைக்கும் அவர் நம்மை மறக்காதவர், நம்மை பலப்படுத்துகிறார். தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், இதுவரைக்கும் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு குடும்பங்களுக்காக உண்மையாகவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அதான் அடுத்த வார்த்தையே, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பம் என்றால் என்ன? யாக்கோபிலிருந்து அந்த தோன்றின இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமையாய் மாற்றப்பட்டார்கள். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் தான் உண்மையான அந்த இஸ்ரவேல் ஜனம். கர்த்தர் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்த உண்மையாகவே நம்மை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! பாருங்க, அடுத்த வார்த்தை, அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் என்று சொன்னாலே யாருங்க? ஆசாரிய கோத்திரம், லேவி கோத்திரத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரிக்கிறார். பாருங்க, ஆசாரியர்கள் இன்றைக்கு ஊழியர்களாய் நீங்கள் இந்த காணொளியை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஊழியர்களாய் இந்த காணொளி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உண்மையாகவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமே. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய தாய் நம்மை மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. அதனாலதான் சொல்லப்படும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பமாய் இன்றைக்கு குடும்பத்திற்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. உண்மையாகவே அந்த கர்த்தருக்குள், அந்த தேவாதி தேவனுக்குள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய், உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். உண்மையாகவே கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான ஊழியர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஏசப்பா, கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இன்றைக்கு குடும்பத்திற்காக கர்த்தர் விசேஷ விதமாய் கர்த்தர் இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும், பிள்ளைகளையும், கணவன் மனைவி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இவர்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, எங்களை ஒரு நாளும் மறக்காதவர், ஒரு நாளும் உடைய கரத்திலிருந்து எங்களை வேறு பிரிப்பதில்லை. கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு இந்த உம்முடைய பிள்ளைகள் மீது இந்த ஆசீர்வாதம் அவர்கள் தலையின் மீதும் தங்குவதற்காக நன்றி. இந்த கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தொடர்ந்து பலப்படுங்கள். God bless your family. ஆமென்.